ஆமைக்கறி சாப்பிட்டேன், இறால் சாப்பிட்டேன், நண்டு சாப்பிட்டேன், சூப்பு சாப்பிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பழநெடுமாறன், கோவை ராமகிருஷ்ணன், வைகோ, குளத்தூர் மணி இவங்கெல்லாம் ஒவ்வொரு முறை போகும்போதும் 16 நாள், 17 நாள், 18 நாள்லாம் தங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் தங்கியிருந்த அவர்கள் ஒரு நாள் கூட நான் டீ சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன்ற ஒரு தகவலை இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை. ஒரு 7 நிமிடம் மட்டுமே இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டது சீமான் இப்போது நான் அந்த கறி சாப்பிட்டேன், இந்த கறி சாப்பிட்டேன்னு சொல்லுகிறார். அது ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரியாரையும் பிரபாகரனையும் நாங்கள் பிரபாகரனை சொன்னாலும் பெரியாரை ஏற்க மாட்டோம். இதெல்லாம் பெரியாரை யாரையும் சொல்லவே இல்லை. நான் சொல்லுகிற கருத்து சரியில்லை என்றால் சரியான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் இல்லை என்றால் அது 2010 காலகட்டத்தில் இந்த தண்டவாள ரயில் வெடிகுண்டு வழக்கில் நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும்போது வேறொரு வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தோம். அப்போ சிறையில் இருக்கிற எங்கள் தோழர்களை எல்லாம் பார்ப்பதற்காக புதுச்சேரி சேர்ந்த நண்பர் மூலமாக சீமான் கேட்டிருந்தார். நாங்கள் அப்போது சொன்னோம், எங்களை எல்லாம் பார்க்க வேண்டாம், நாங்கள் நெடுமாறன் ஐயா அமைப்பை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், எங்களை எல்லாம் பார்த்து எல்லாம் பிரச்சனை, இப்போ தான் நினைக்கிறோம் அதெல்லாம் அவரை பார்க்க அனுமதிச்சுருந்தால் இன்னும் ஆயிருக்கும்னு சொல்லி சீமான் சொல்லுவது போல துப்பாக்கி ஏந்தி குறிப்பார்த்து சுடுங்கள், தோட்டாக்களை வைத்து குறிப்பார்த்தார், குதிரை கையில் வைத்திருக்கும்போது கை நடுங்கியது, 8, 7, 9 என்றெல்லாம் மார்க் போட்டதெல்லாம் சும்மா ஏற்றுக்க முடியாத கதை. அது எப்பயும் சீமான் சினிமாவுக்கு சொல்லுகிற கதை போல் இதுக்கும் கதை சொல்லியிருக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டியது. 2010 தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் குறிப்பாக சித்தனி பகுதியில் ஒரு ரயில்வே தண்டவாள வெடிகுண்டு வழக்கு. அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 13 பேர் கைது செய்யப்பட்டோம். மிகப்பெரிய வெடிகுண்டு தண்டவாளம் மீது வீசப்பட்டது. அதில் ஏராளமானவர் இறந்திருப்பார்கள் அப்படின்னு தான் நம்பப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி யாரும் இறக்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எங்களை ஒரு 13 பேரை காவல்துறையில் கைது செஞ்சுட்டாங்க. கைது செய்து சட்டவிரோத காவலில் தான் ஒரு 7 நாள் வைத்திருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், விடுதலை புலி ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நாங்கள் இயங்கிட்டு வந்ததுனால எங்களை கைது பண்ணிட்டாங்க. இந்த 7 நாள் சட்டவிரோத காவல்லையும் எங்களை உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொடுமைன்னு போட்டு வெளியே கொண்டு வந்தவர் ஐயா பழநெடுமாறன். விழுப்புரம் மாவட்டத்தில் பழநெடுமாறன் அமைப்பில் தொடர்ந்து இயங்கிட்டு வந்த ஒரு 50 இளைஞர்களில் நாங்களும் ஒருத்தர். குறிப்பாக 2005 அந்த காலகட்டங்களில் இலங்கையில் கடுமையான போர். அந்த போர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, அது மாதிரியான ஒரு சூழல். தமிழகம் முழுக்க நாங்கள் படகு பயணம் போனோம். இலங்கையிலேருந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பொருள் சேகரிச்சுட்டு படகு பயணமாக கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு நெடுமாறன் ஐயா ஒரு முடிவு எடுத்தார். அதுக்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உணவுப் பொருள், மருந்து பொருட்கள்லாம் சேகரித்தோம். அது கொண்டு போகிறதுக்கு தமிழக அரசு விடலை. அதனால் தொடர்ந்து நெடுமாறன் ஐயா சாக மாதிரி ஒன்றா இருந்தார். என்ன காரணம் எங்களுக்கு புலிகள் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், அவரோட இராணுவ கட்டமைப்பு தான் மிகப்பெரிய ஈர்ப்பாக அமைஞ்சிது. குறிப்பாக எல்லோரும் இப்போ நம்ம மீடியாவில் பார்க்குற மாதிரி புலிகள் அந்த உடையோடு தான் இருப்பாங்க, பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க, உணவு பரிமாற்றம்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மாறி அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இராணுவ அறத்தை அவர்கள் கையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நேரங்களில் பசி பட்டினியோடு தான் தொடர்ந்து தங்களுடைய இனத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. 1982 அங்கே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் பழநெடுமாறன் ஐயா அவர்கள் அங்கே பயணம் மேற்கொண்டு அங்கே நடந்த நிலவரங்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு அப்போ முதலமைச்சராக அந்த எம்ஜிஆர் கிட்ட கொண்டு கொடுத்து, அதை இந்திராகாந்திகிட்ட கொடுத்து இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டியவராக அறியப்பட்டார் நெடுமாறன் ஐயா. அதுக்கு பிறகு 1985 புலிகள் ரகசியமாக அங்கே நடக்கிற அட்டுழியங்களை படம் எடுக்கிறதுக்காக ஐயா நெடுமாறன் அவர்களை அழைத்து கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு 1987 திலீபன் உண்ணாவிரதம் போது நெடுமாறன் ஐயா மீண்டும் ஒரு ரகசிய பயணம் மேற்கொண்டார். 1991 90-91 மீண்டும் ஒரு முறை இந்திய அமைதிப்படை அங்கே செஞ்சிருக்க அட்டுழியங்களை அங்கே உலகுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையோட ஐயா நெடுமாறன் அந்த பகுதிக்கு பயணம் மேற்கொண்டார். இது மாதிரி 4 முறை பயணம் மேற்கொண்டார். 4 முறை பயணம் மேற்கொண்ட போது அவர் தனியாக மேற்கொள்ளவில்லை. அந்த பயணத்தை பெரிய குழுவோடு தான், விடுதலை புலிகளோட பெரிய குழுவோடு தான் அந்த பயணத்தை மேற்கொண்டார். இந்த 4 முறையும் நெடுமாறன் ஐயா போயிட்டு வரும்போது அவரை இலங்கையிலே சுட்டு வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கமும் சரி, மறைமுகமாக இலங்கை அரசாங்கமும் எடுத்திருந்து. ஆனால் அதையெல்லாம் மீறி தப்பிச்சு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பிரபாகரனோட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் ஐயா நெடுமாறன் ஐயா அவர்கள். அந்த தொடர்பில் தான் ஆயுத பயிற்சியெல்லாம் இப்போல்லாம் இதை சொல்கிறாங்க, ஆயுத பயிற்சியெல்லாம். அப்போ நெடுமாறன் ஐயாவுக்கு பிரபாகரன் நேரடி ஆயுத பயிற்சி கொடுத்ததுக்கான புகைப்படங்கள்லாம் இப்போ கூட இணையதளத்தில் வெளியே வந்திருக்கு. அப்போ புலிகள் ஒரு விமானத்தை விட்டு சுட்டு வீழ்த்தும்போது அதனோட பாகங்களை எடுத்து நெடுமாறன் ஐயா கிட்ட காட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு குளத்தூர் மணி ஐயா
கொளத்தூர் மேட்டூர் பகுதியில் புலியூர் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு கிராமத்தையே அவர்களுக்கு ஆயுத பயிற்சிக்காக கொடுத்தாரு. அங்கே பிரபாகரன் அவருடைய தங்கியிருந்து அவருடைய உரையாடல்லாம் மேற்கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு ஆ, கொளத்தூர் மணி அவர்கள் பிரபாகரனுடைய பார்ப்பதற்காக இலங்கைக்கு சென்றிருக்காரு. அங்கே அங்கே பிரபாகரன் தங்கியிருந்த முகாமிலே 12 நாள் முகாமில் 12 நாளில் 10 நாள் பிரபாகரன் உடனே முகாமில் தங்கியிருக்காரு. அவருக்கான ஆயுத பயிற்சிகளும் அங்கே வழங்கப்பட்டது. அதை பற்றி கூட அவங்க யாரும் எதுவும் சொல்லலை. அதற்கு பிறகு 89, 90களில் இங்கேருந்து வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த வைகோ அவர்கள் விடுதலை புலிகளோட நிலைமையை அறிந்து தமிழக அரசுக்கு இந்திய அரசாங்கம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு ரகசிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் பிரபா எப்படியாவது வைகோவை சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவெடுத்து பெரிய அளவில் தாக்குதல்லாம் நடத்தியிருக்காங்க இலங்கை இராணுவம். அப்படி நடத்தப்பட்ட தாக்குதலில் வைகோவுக்கு பாதுகாப்பாளராக சென்ற ஒரு விடுதலை புலியும் அங்கே கொல்லப்பட்டார் அப்படிங்கிற வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு 1990களில் பிரபாகரன் இறந்து விட்டார், அவருக்கான இறுதிச் சடங்கு நாளை நடைபெற இருக்கிறது, உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி வெளிவருது. தமிழ்நாட்டிலே வருது. அதற்கான காரணம் அப்போ இந்த ராஜீவ்காந்தி தான் அதுக்கான காரணமாக சொல்லப்பட்டது. அந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இலங்கை போய் அந்த பத்திரிகை பிரபாகரன்ட்டே கொடுத்து படிக்க சொல்கிறார். படிக்க சொல்லி அதற்கான புகைப்படத்தையும் கொண்டு வந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காட்டுறார். இப்படி பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு. இப்படி பல சதி வலைகள் விடுதலை புலிகள் மீது தீட்டப்பட்டு அவர்களை எப்படியாவது அடக்கி விடணும், ஒடுக்கி விடணும் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் தான் எங்களுக்கு புலிகள் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. புலிகள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரிலாம் எறா குழம்பு சாப்பிட்டாங்க, நண்டு குழம்பு சாப்பிட்டாங்க, ஆமகறி சாப்பிட்டாங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் அங்கே இல்லை. பசி பட்டினியோட தான் தொடர்ந்து தன்னுடைய இனத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த இயக்கமாகவே புலிகள் அறியப்பட்டார்கள். அந்த ஈர்ப்பின்பால் தான் நாங்களும் எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் அப்போ விடுதலை புலிகளை ஆதரிக்க தொடங்கினோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண விஷயம், தமிழ்ச்செல்வன் அவர்கள் அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அங்கே பொறுப்பில் இருக்கும்பொழுது புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எப்பயும் ராணுவம் 2 இராணுவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது தோல்வி அடைந்த இராணுவ வீரர்களை கைது செய்து போய் சிறையில் அடைக்கிறது வழக்கம். அப்படி இலங்கை இராணுவத்தினர் தோல்வி அடைந்த போது அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அதாவது எந்த சிறைன்னா விடுதலை புலிகள் அமைக்கப்பட்டிருக்கிற சிறையில் தான் அடைச்சிருக்காங்க. இந்த வீரஞ்செறிந்த போராட்டத்தில் இப்படி சிறைப்படுத்துறதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அந்த சிறைப்படுத்தப்பட்ட சிங்கள வீரருடைய மனைவி அவங்க பார்க்குறதுக்கு நேர்காணல் பார்க்குறதுக்காக வராங்க. அதுக்காக புலிகள் அனுமதிக்கிறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டோம்லாம் சொல்லலை, அனுமதிக்கிறாங்க. அன்று இரவு 7 மணி வரை ஆகிடுது. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த சிங்கள இராணுவ மனைவி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது தமிழ்ச்செல்வன் போன்ற பெரிய தளபதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த இருட்டு நேரத்தில் நீங்கள் போக முடியாது, ஏன்னா கடுமையான சண்டை நடக்குது. இப்படி சண்டை நடக்கிற நேரத்தில் நீங்கள் இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா போகிற வழியில் யாருன்னு தெரியாமல் யாரும் சுட்டுருவாங்க. நாங்களே கூட சில நேரங்களில் தாக்குதல் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் நீங்கள் விடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்றாங்க. விடிஞ்ச உடனே ஒரு பெண்மணியை எப்படி தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்குமே, அவர் கணவர் சிறையில் இருக்கார், அவங்களை எப்படி வெளியில் வச்சுருக்கணும்னு சொல்லி அந்த சிறைக்கு அறைக்குள்ளேயே அந்த பெண்மணியும் அவருடைய மனைவியும் அவரையும் அந்த சிறைக்குள்ளேயே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வழக்கம் போல் அவர்களை திறந்து விட்டோடனே அவங்க பாதுகாப்பாக கொண்டு போய் ஊருக்குள்ளே விட்டுறாங்க. ஊருக்குள்ளே விட்டோடனே ஒரு 4 மாதம் கழித்து அந்த பெண் ஒரு கடிதம் போடுறாங்க. என்ன கடிதம் போடுறாங்கன்னு கேட்டால், இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன், அதுக்கு காரணம் என்னுடைய கணவர் தான், அதை சொல்லக்கூடியவர் என்னுடைய கணவர் தான், ஆனால் என் ஊரில் அவர் சிறைப்படுத்தப்பட்டு 5 மாதம் ஆச்சு, இப்போ நீ 4 மாதம் முழுகாமல் இருந்தால் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும், அதனால் வேறு ஏதோ தவறான முறையில் குழந்தை உனக்கு உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க, நான் செத்து போகிற தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு கடிதம். இந்த கடிதத்தை அப்போ இருக்கிற அரசியல் பிரிவு தலைவர் சிவ தமிழ்ச்செல்வன் அந்த கடிதத்தை படிச்சுட்டு, உங்கள் ஊரில் இருக்கிற மத போதகர்கள் அவர் 3 பேர் யாரையா ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்களை கூட்டுட்டு ஒரு நாள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேரில் வந்தால் அந்த விளக்கத்தை உங்கள் கணவர் சொல்லுவார், சொன்னார்னா நீங்கள் அந்த குழந்தை உங்கள் கணவர் மூலமாக தான் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கூட்டுட்டு அந்த மத போதகர்களை கூப்பிட்டு அந்த அம்மா அவரை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ விடுதலை புலிகள் அரசியல் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பல தளபதிகள் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த கணவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி அன்று இரவு இன்னொரு உங்களோட தான் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஒரு 2 பேரும் நாங்கள் இணைஞ்சு தான் இருந்தோம், அதனால தான் அந்த குழந்தை உருப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த பெண் உடனே சொல்லுது, இதுவே போதும் எனக்கு, நான் எங்கள் ஊரில் போய் சொல்லுவாங்க, மத போதகர்கள் இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல் அடுத்த நிமிஷம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் தனியாக போய் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, கணவன் சொன்னாலும் கூட தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் அந்த சிங்கள இராணுவ வீரனையும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்ச வரலாறு தான் விடுதலை புலிகள் வரலாறு. அப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை சுட்டி காட்டலாம். சாதாரணமான விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண சொல்லலாம். நான் இப்போ கடைசியாக இலங்கைக்கு போயிருக்கும்போது கிளிநொச்சி பகுதிகளில்
காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் லாரிகள் தேசிய நெடுஞ்சாலை A9 தேசிய நெடுஞ்சாலையில் அங்கங்கேயே நின்றுச்சு. அப்போ கேட்டேன், ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அது சில பேர் பழக்க தோஷத்தால் நாங்கள் இந்த மாதிரி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பழக்க தோஷத்தால் நிற்கிறீங்கட்டா, 7 to 9 8 பள்ளிக்கு இப்போ மாணவர்கள் ரோடை கிராஸ் பண்ணி போகிற டைமு. அந்த டைமில் வந்து லாரிகள் போச்சுன்னா கவனக்குறைவாக எதனா விபத்து ஏற்பட்ட போதுன்றதுனால எந்தெந்த லாரி எங்கே போதும் அங்கேயே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பழக்க தோஷத்தில் நாங்கள் சில நேரத்தில் நிறுத்திடுறோம். இப்போ அவர் புலிகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பழக்க தோஷத்தில் நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அந்த ஓட்டுநர்கள்லாம். இப்படிப்பட்ட ஒரு வீரம் தெரிந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர்களை, அந்த புலிகளை, அந்த வீரர்களை எல்லாம் கொச்சிப்படுத்தும் விதமாக ஆமைக்கறி சாப்பிட்டேன், இறால் சாப்பிட்டேன், நண்டு சாப்பிட்டேன், சூப்பு சாப்பிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ திசை மாட்டுகிற வேலை. அதாவது 2008 வாக்கில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. நான் இப்போ இலங்கை பயணம் செய்திருக்கும்போது நிறைய பேரை பார்த்தேன். அந்த 2007, 2008, 2009 காலகட்டங்களில் நிறைய விடுதலை புலிகள், போராளிகள், தமிழ் சொந்தங்கள் இவங்கெல்லாம் ஷேவிங் கூட பண்ணிக்க முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நான் உணவு சமைச்சு கொடுத்தேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சீமான் போன்றவர்கள்லாம் இது போல் விஷயங்களை சொல்லி இந்த 4 பேர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பழனிமாறன், கோவை ராமகிருஷ்ணன், வைகோ, குளத்தூர் மணி இவங்கெல்லாம் ஒவ்வொரு முறை போகும்போதும் 16 நாள், 17 நாள், 18 நாள்லாம் தங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் தங்கியிருந்த அவர்கள் ஒரு நாள் கூட நான் டீ சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன்ற ஒரு தகவலை இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு 7 நிமிடம் மட்டுமே இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட இந்த சீமான் இப்போது நான் அந்த கறி சாப்பிட்டேன், இந்த கறி சாப்பிட்டேன்னு சொல்லுகிறார். அது வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்காக சொல்கிறாரு. ஒரு அளவுக்கு மேலே பொய்யை சொல்லுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதனால தான் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பெரியாருக்கும் பிரபாகரனையும் நாங்கள் பிரபாகரனை சொன்னாலும் பெரியாரை ஏற்க மாட்டோம். இதெல்லாம் வந்து பெரியாரை யாரையும் ஏற்றுக்கொள்ளவே சொல்லவே இல்லை. நான் சொல்லுகிற கருத்து சரியில்லை என்றால் சரியான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் மாற்றங்கள்லாம் எதுவுமே நிகழ்ந்திருக்காது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெண் விடுதலையாக இருக்கட்டும், அந்த பெண் கல்வியாக இருக்கட்டும், எல்லா விடயங்களையும் பேசியவர் தந்தை பெரியார். பகுத்தறிவு ஏற்பட்டதால் கடவுள் இல்லை என்று அவர் சொல்லுகிற ஒரே காரணத்தை சொல்கிறார். இந்த பல்வேறு இந்த யானை தலை கொண்டவன், தவளை தலை கொண்டவன், நரித்தலை கொண்டவன்லாம் கடவுளை வச்சிருக்க முடியாது. எனவே இதெல்லாம் கடவுள் இல்லை என்று தான் சொன்னார். அவர் கடைசியில் சொன்ன கடவுள் இல்லை மட்டும் எடுத்துட்டாங்களே தவிர முன்னாடி சொன்ன எதையும் ஏற்றுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்காரருக்கு சொந்தக்காரர் பெரியார். அவருடைய கருத்துக்கள் பல்வேறு காலகட்டங்களில் எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அங்கு பெரியார் பேசப்பட்டு ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் சொல்லும்போது அவர் மிகப்பெரிய ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்தவர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இடஒதுக்கீடு கொள்கை மண்டல் கமிஷன் கொள்கைக்கு என்னை வித்திட்டவர் தந்தை பெரியார் என்று சொல்லுகிறார். பாபு ஜெகஜீவன் ராவ் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு திராவிட இனத்துக்காக உங்களை ஏங்கி கிடக்கிற ஒரு இனமாக நாங்கள் கருதப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு மொழி அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அவர் பேசி நிறுத்து சொல்லி சபாநாயகர் சொல்கின்ற போது ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், அவரை பேச சொல்லுங்கள், அவருடைய பேச்சில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது என்று. இப்படி நிறைய பகுத்தறிவு சிந்தனைகளை நம்முடைய விதைத்தவர்களில் தந்தை பெரியார். குறிப்பாக தமிழகத்தில், இந்தியாவில் இடஒதுக்கீடு போன்றவற்றை உயர்த்திய ஒரு தந்தை பெரியார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இதுபோல விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகிற எந்த செயலையும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இது போன்ற செயல்களை பரப்புகிற வேலையை சீமான் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அது 2010 காலகட்டத்தில் இந்த தண்டவாளம் ரயில் வெடிகுண்டு வழக்கில் நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும்போது வேறொரு வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தோம். அப்போ சிறையில் இருக்கிற எங்கள் தோழர்களை எல்லாம் பார்ப்பதற்காக புதுச்சேரி சேர்ந்த நண்பர் மூலமாக சீமான் கேட்டிருந்தார். நாங்கள் அப்போது சொன்னோம், எங்களை எல்லாம் பார்க்க வேண்டாம், நாங்கள் நெடுமாறன் ஐயா அமைப்பை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், எங்களையெல்லாம் பார்த்து எல்லாம் பிரச்சனை, இப்போ தான் நினைக்கிறோம் அதெல்லாம் அவரை பார்க்க அனுமதிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்லி, பார்க்க அனுமதிச்சிருந்தால் எங்களையுமே அவர் தம்பி ஆக்கியிருப்பார். அப்படியான சூழலை இங்கே பரவலாக நிறைவேற்றிருக்கும். எனவே புலிகளை பற்றி அந்த வீரம் தெரிந்த வரலாறுகள், நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் தான். இதுபோல் பல உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். அதுபோன்ற இளம் பெண்கள், இளம் குழந்தைகள் போன்றவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக அவர்கள் இருந்தார் என்பதையெல்லாம் இந்த நிறைய வரலாறு இருக்கிறது. 2007, 2008 காலகட்டங்களில் தொடர்ந்து இங்கே விடுதலை புலிகள் இருந்தாங்க. தொடர்ந்து மருந்து பொருட்கள்லாம் இங்கிருந்து அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்படும் போது விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்த ஒரு 2-3 பேர் ஒன்றாக சேர்ந்து வந்தார்கள் என்றால் ஒரு வேலையை செய்து முடிப்போம். அடுத்து 1 மாதம் 2 மாதம் கழித்து இன்னொரு வேலை செய்கின்ற போது, போன முறை வேலைக்கு ஈடுபட்டிருந்த இந்த நபர் வந்து எதிரிலே வரும்போது அவரை பார்த்து கையசித்தால் கூட பக்கத்தில் இருக்கிற அந்த விடுதலை புலி சொல்லுவார், அவரை பார்க்காதீர்கள், அவரிடம் பேசாதீர்கள், அவர் இப்பொழுது இந்த வேலைக்காக பணிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை, அவர் போன முறை தான் அந்த வேலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார், இந்த முறை இயக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாது என்றெல்லாம் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் விடுதலை புலிகள் இருந்தார்கள்.
அவர்களுக்குள்ளே இலங்கையிலிருந்து வந்திருக்க தமிழர்களுக்குள்ளேயே சந்தேகப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களாகவே இருந்தார்கள். அது அவர்களுக்கு தேவையாம கூட இருந்தது. அதுபோல ஆயுத பயிற்சி, உடை அணிவிப்பு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய கட்டுப்பாடு வேற. அது எத்தனை 6 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவர்களுக்கு பிறகு தான் அவர்களுக்கு அந்த ஆயுத பயிற்சி கொடுப்பது, இயக்கத்திலே சேர்த்துக் கொள்வது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டிருந்த புலிகள், இப்படி சீமான் சொல்லுகிறது போல துப்பாக்கி ஏந்தி குறிபார்த்து சுடுங்கள், ரவை குண்டு தோட்டாக்களை வைத்து குறிபார்த்தார், குதிரை கையில் வைத்திருக்கும்போது கை நடுங்கியது, 8, 7, 9 என்றெல்லாம் மார்க் போட்டதெல்லாம் சும்மா ஏற்றுக்க முடியாத கதை. அது எப்பயும் சீமான் சினிமாவுக்கு சொல்லுகிற கதை போல இதுக்கும் கதை சொல்லியிருக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டியது. எல்லாளன் படம் ஒரு விடுதலை போராட்ட வரலாறை, குறிப்பாக கொரில்லா போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, சேக்குவாரோட மோட்டார் சைக்கிள் டைரி பார்க்கணும். அதுதான் எந்த நேரத்தில எப்படி தாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு உலக நாடுகள்ல இருக்க எல்லா ராணுவமும் படிக்கிற ஒரே புத்தகம் சேக்குவாராவுடைய கொரில்லா பொறிமுறையை தான் படிச்சுக்கிறாங்க. அந்த மாரி எல்லாளன் அப்படிங்கிற ஒரு பெரிய காவியத்தை நிறுவ வேண்டிய அமைப்பு விடுதலை புலிகள் இருந்தது தான். கலை இளைஞர் அமைப்பு எந்த நேரமும் சண்டை, துப்பாக்கி சண்டை, ரத்தம் இத மாரி பார்த்துருக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு கொரில்லா அமைப்பு கிடையாது விடுதலை புலி. அது கட்டமைக்கப்பட்ட ஒரு ராணுவம். அந்த நாட்டில செயல்பட்டு வந்த ஒரு அரசாங்கம். தமிழ் வங்கி இருந்துச்சு, காவல்துறை இருந்துச்சு, பெண்கள் படை இருந்துச்சு, இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில, எல்லாளன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்று தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அது எல்லாளன் படத்துக்காக இங்கேருந்து இயக்குனர்கள் எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. மகேந்திரன் சேர்ந்திருந்தாரு, பாரதிராஜா சேர்ந்திருந்தாரு. இவங்ககிட்டலாம் கேட்காத ஐடியாவை சீமான்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏனென்றால் சீமான் சந்தித்த பிரபாகரனுக்கு ஒரு ஒரு புகைப்படம் தான் சாட்சி. பாரதிராஜாவை, மகேந்திரனை, திருமாவளவனை, வைகோவை சந்தித்ததுக்கெல்லாம் வீடியோ ஆவணங்களே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதோ ஒரு இயக்குனருங்கிற முறையில இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர்ன்றதுனால என்ன ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, 10 பேர் 11 நிக்க போறேன் அவ்வளோதான் தவிர, நான் நிக்கிற ஒரே ஒரு புகைப்படத்த வச்சுட்டு இந்த நிகழ்வு பூரா நான் தான் நடத்தினேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் சீமானுடைய இந்த நிகழ்வா பார்க்கப்படுகிறது. சீமான் ஏன் வந்து சீமானை அப்பயே நிராகரிக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப பிரபாகரன் பத்தியோ, பிரபாகரன் படத்தை போட்டுக்கொள்வதிலயோ பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் விடுதலை புலிகள், பிரபாகரன் அப்படின்னு சொல்லி பேசினாலே ஜெயில் தான். எந்த வழக்கு தான் கிடையாது. ஏதோ ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. அந்த வழக்குலேருந்து வெளியில வரதுக்கு 2, 3 வருஷம் ஆகும். இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல பிரபாகரனை பத்தி துணிச்சலாக பேசினார். பிரபாகரன் படத்தை போட்டிருந்தார் சீமான் என்பதற்காக ஆதரிக்க வேண்டியிருந்தது. அதுக்காக ஆம ஓட்டுல படகு ஓட்டிருந்தேன், ஆம கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற கதையெல்லாம் நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது. அதற்கான சூழலும் அங்க இல்லை. அது கேட்குறவன் ஏதோ சொல்லுவாங்களே, அது மாரி இருக்கிறதுனால எது வேணாலும் சொல்றதுக்கு தயாராயிட்டார் சீமான்னு சொல்லலாம். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு பெரிய கருத்தா இல்ல. இருந்தால் வரவேற்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனைகளையும், கருத்தோட்டங்களையும் மையமாக கொண்டு தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. ஈழ மக்களாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டும். பிரபாகரன் என்கிற ஒரு பெயரை சொன்னாலே வந்து நடுங்கி போய் இருக்கிற இந்திய அரசாங்கம், உயிரோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ற விடுதலை புலி இயக்கத்துக்கு தொடர்ந்து தடை வைத்துக் கொண்டே இருக்கிற இந்த சூழலை பார்க்கிறோம். அந்த வகையில் அப்படி பார்க்குவேயானால் பிரபாகரன் உயிரோடு இருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் கூட ஏற்படுகிற ஒரு நிலை இதுதான் வருகிறது. ஆயுத போராட்டமாக தொடர்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இது ஒரு அரசியல் களம். ஏனென்றால் ஒரு சின்ன நாடு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இராணுவத்தை கட்டமைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த சின்ன நாடு இது போல வந்துச்சுன்னா பெரிய நாடுகளை சின்ன நாடுகள் கேள்வி கேட்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஆயுத பலத்தோடு அவர்களை அடக்கி ஒடுக்கி ஆயுதத்தை மரணிக்க வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, கிளிநொச்சியில் நாங்கள் தங்கியிருக்கும்போது கிளிநொச்சி பகுதியில் தான் தங்கியிருந்தோம். அங்கே இருக்கிற ஒரு மாவீரர் துயில் இல்லம், இறந்து போன விடுதலை புலிகளை அமைக்கக்கூடிய ஒரு மாவீரர் துயிலும் இல்லம், அந்த சமாதிகளை கூட இடித்து தரமட்டமாக்கக்கூடிய அளவிற்கு உலக நாடுகள் கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படின்னா ஒரு சமாதி கல், ஒரு மண் அது கண்டே பயப்படுற ஒரு நிலைமை இருக்குதுன்னா, ஆளுங்க இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இனிமேல் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சீமான் வந்து சும்மா ஊடக வெளிச்சம் கிடைக்கணும், ஏதோ மீடியாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் பேசுகிறாரு தவிர, அவரோட பேச்செல்லாம் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் வாய்க்கு வந்தபடி பேசுவார். இன்றைக்கி அவர் ஆதரிப்பார், நாளைக்கு எதிர்ப்பார். அன்றைக்கி முதல்ல பேசும்போது பிரபாகரன் தந்தை பெரியாரின் பேரன்னாரு, பிரபாகரன் தம்பின்னாரு, மார்க்சின் மாணவன்னாரு. மார்க்ஸையும் ஒதுக்கிட்டாரு, பெரியாரையும் ஒதுக்கிட்டாரு, பிரபாகரனை மட்டும் பிடிச்சிருக்காரு. இது எப்போ ஒதுக்குவாருன்னு தெரியாது. ஆனால் சில ஊடக பேட்டிகளில் பார்க்கும்போது ஒதுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அது நமக்கு அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சீமான் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் அவரோட நிலைச்சு நிற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை வச்சு தான் கணக்கு எடுக்க முடியும். இப்படி தொடர்ந்து ஒரு சினிமாக்காரன்றதுனால நிறைய கதை வசனங்கள் எழுதி பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த கேமரா பயம்லாம் அவருக்கு இல்லை. அதனால் அவர் துணிச்சலாக பேசுவார்.